ஹாய் மக்களே! அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா பேசுறேன். இப்ப எத பத்தி பேச போறேன்னா, என் பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துருந்தேன். என் பிள்ளை வந்து புருஷன்கிட்ட வாழாம, இங்க வந்து 3 மாசமா என்கிட்ட இருக்கிறா. எங்க அம்மா வந்து என்னைய திட்டுறாங்க. நான் அதனால வந்துட்டு, உங்க பேத்தியால நீங்களே சொல்லி சத்தம் போடுங்கம்மான்னு எங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. ஏம்மா நீங்க பேத்தியாட்ட சொல்லுங்கம்மா என்ன சொல்லணுன்ட்டு. சொல்லுங்க உங்க பேத்தியாட்ட அறிவுரை சொல்லுங்க. நல்லபடிக்கே பேத்தியா பேத்தியாவும் பேரங்கிட்டு இருக்கணும். என்ன சொன்னாலும் கேட்கணும். கொல்லிப்பெற மரம் கேட்கணும். படிக்க போடணும் வைக்கணும். எதுனாலும் ஆண்டவரே ஏசப்பா கர்த்தாவே நீதாப்பா ஆண்டவரே பேத்தியாளுக்கு உதவி செய்யணும்ப்பா தகப்பனே. அந்த சரிங்கம்மா, பேரனுக்கும் சரிங்கம்மா. உங்க பேத்திய வந்து புருஷன் கூட நல்ல முறையா வாழணும்னு சொல்லிட்டு, ஏசப்பா கிட்ட வந்து ஜெபம் பண்ணுங்க. சரிங்கம்மா, பைபிள பாத்துட்டு உங்க பேத்தியாளுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்பயாவது புருஷனோட போய் சந்தோஷமா ஒழுங்கா இருக்காளான்னு பாக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே நீயா நீயா பூண்டுகளுக்கு படியே இரக்கத்தின் தலைவனுக்கு ஒப்பாய் இருக்கப்பட்ட தாவீது சங்கீதம் 70 தேவனே என்னையே விடுவியும். ஸ்தோத்திர ஆண்டவரே ஆ. தேவனே என்னையே விடுவியும். கர்த்தரவே எனக்கு சமாதானம் செய்யும் தீவையும். சரிங்கம்மா, நீங்க இவ்ளோ நல்லா படிக்கிறீங்களே, நீங்க எத்தனம்மா படிச்சிருக்கீங்க? நீங்க எத்தன படிச்சிருக்கீங்க? நான் அது ஒண்ணுதான் சொல்றேன்ட்டா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? 1 படிச்சிருக்குன்றீங்க. பைபிள் நல்லா ஒண்ணுதான் ஒண்ணுதான் அதுக்கு மேல படிக்க போட முடியல. நானும் சாப்பாட்டுக்கு சங்கடப்பட்டேன். 5 வயசு பிள்ளையில. மக்களே பாத்தீங்கன்னா, இந்த அம்மா வந்து 1ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா வந்துட்டு, பைபிள் பாருங்க. இவ்ளோ பெரிய பைபிள். இவ்ளோ பெரிய பைபிள். தெரியுதுங்களா மக்களே? இவ்ளோ பெரிய பைபிள். இதுல வந்து எல்லா வசனத்தையும் தரோவா படிக்கிறாங்க. இப்ப இப்ப இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, யாராவது இப்ப 10த், +2 படிக்கிற பசங்களே வந்துட்டு சாதாரணமா படிக்கும்போது சரியான வார்த்தை இது உச்சரிக்க தெரியல வார்த்தைகள. இந்த அம்மா அவ்வளவு தெளிவா படிக்கிறாங்க. அந்த அம்மா பைபிள் படிக்கிறத வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இவ்வளோ வயசான காலத்துல 1ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. ஆனா வந்துட்டு இவ்ளோ தெளிவா படிக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் படிக்கவே தெரிய மாட்டேங்குது. 10த், +2 படிக்கிற பசங்களுக்கு கூட படிக்கவே தெரிய மாட்டேங்குது. நீங்க வந்து உங்க ஆசிரியர்கள் சொல்லிக் குடுக்கிறத நீங்க கேட்டு நீங்க சரியா படிக்கலைன்னா, பின்னால ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தேவையில்லாத பழக்கவழக்கங்கள் அந்த இதெல்லாம் கம்மி பண்ணிக்கங்க. சரிங்களா? ஏம்மா, இப்ப அந்த உங்க பேரனுக்குலாம் வந்துட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை சொல்லுங்கம்மா. நீங்க சொல்லுங்க. சரி சொல்லுங்க. பேரமா இருக்கணும், நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு நல்லா வேலை வாங்கணும். படிச்சு வேலை வாங்கணும்ப்பா. நான்லாம் படிக்காம தானே இப்ப எனக்கு வகுத்து கஞ்சிக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு தானே நான் திரிஞ்சுட்டு இப்ப படிக்கல. இப்ப படிக்கன்னா என்னான்னு எனக்கு கிடைக்கும். படிக்காம. சரி, நீங்க நல்லா இருங்கம்மா. படிங்க சரி. பேராண்டி. இப்ப அந்த அம்மா சொல்ற அறிவுரைய கேட்டுக்கங்க. ஒவ்வொரு பசங்களும் நம்ம படிப்ப கெடுக்கிறோம், தேவையில்லாத பழக்கவழக்கங்களுக்கு ஆளாகுறோம், நம்ம படிப்ப கோட்ட விடுறோன்னு ஒவ்வொரு படிக்கிற பசங்களும் கேட்டுக்கங்க. ஒழுங்கா படிங்க. படிச்சா தான் நம்ம வந்து பின்னால வந்து எதையும் சாதிக்க முடியும். சரிங்களா மக்களே?